எதுக்கு கூட்டிட்டு வந்து இப்ப என்னத்த பண்ணிட்டு இருக்க? சும்மா Dress மாத்தி மாத்தி போட்டு இப்படி கேவலமா ஆட சொல்ற? ஆடல் கலை உனக்கு கேவலமா? நீ யார் கூட ஆடிக்கிட்டு இருக்க தெரியுமா? கமலஹாசனோட ஆடிக்கிட்டு இருக்க. ஏன் சிரிக்கிற? தோ பாரு, நீயும் உன கமல்ஹாசன் சொன்னா நீ கமல்ஹாசன் ஆயிடுவியா? ஸ்டாப் இட். ஒரு கதை சொல்றேன் கேளு. சின்ன வயசுல இருந்து கமல்னா எனக்கு உயிர். கமல் சார் படங்களை மட்டும் தான் பார்ப்பேன். அவர் பேசுறது புரியலன்னா கூட அவர் பேட்டியை மட்டும் தான் கேட்பேன். ஒரு காலகட்டத்தில் நானே கமலஹாசனா மாறிட்டேன். கல்லூரி படிப்பு முடிஞ்சது. வீட்டில் கொஞ்சம் காசை களமாண்டுக்கிட்டு நட்ட நடுராத்திரியில் நாட்டரசங்கோட்டையிலேருந்து பசை பிடிச்சி சினிமாவோட கோட்டையான கோடம்பாக்கத்தில் வந்து குதிச்சேன். ஏவிஎம் ஸ்டுடியோ முன்னால் போய் நின்னேன். அந்த உருண்டையே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹே கமல் அப்படி ஒரு குரல். அப்படி திரும்பி பார்த்தா இயக்குனருமையும் பாரதி ராஜா. சார் நான் வணங்காமடி சார், கமல் இல்லை, நான் ஒரு கிராமத்து பையன் சார்னு சொன்னேன். ப்ரொஃபைலில் உன்னை பார்த்தா கமல் மாதிரியே இருக்காய. தேங்க்ஸ் சார்னே. மனுஷன் என்ன நினைச்சாரோ தெரியல, கார் எடுத்துட்டு போயிட்டேன். டக்குன்னு பார்த்தா கார் ரிவர்ஸில் வந்துட்டு இருக்கு. ஓடி போய் என்ன சார்னு கேட்டேன். இல்லையா ஸ்ரீதேவியோட கால்ச்சி டென்ட் இருக்கு, என்னுடைய அடுத்த படத்தோட ஹீரோ நீதாயான்னார். ஷாக்கா இருக்கா? ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டு, சாங்கு, சிங்கிள் காஸ்டியூம்ல ஏன் ஸ்ரீதேவி பட்டாம்பூச்சி மாதிரி அப்படி பறந்து வந்துகிட்டு இருக்காங்க. நான் சிங்கம் மாதிரி சிலுத்து முன்னால போயிட்டு இருக்கிறேன். இடது கையை பிடிச்சி முன்னால நிறுத்தி முகத்தோட முகம் மோதலாம்னு பார்த்தா பின்னால ஒருத்தன் என் காலர் பிடிச்சிட்டான். யாராவது நீ எமோஷனல் திரும்பி பார்த்தா பட்டு கடப்பான் பல்லு கருவன் எங்க அப்பன். முகத்திலேயே 300 குத்து ஹையர் ஸ்டடிஸ் படிக்க வச்சு தேவையில்லாம இந்த போலீஸ் வேலையில் கொண்டு வந்து தள்ளி விட்டான். எனக்கு ஒன்றும் லாஸ் இல்லை. இந்த இந்திய திரையுலகம் இன்னொரு உலக நாயகனை இழந்துருச்சு. அப்படி சொல்லக்கூடாது, ஒரு பிரபஞ்ச நாயகனை இழந்துருச்சு. அவ்வளவுதான். ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். ஸ்ரீதேவியோட டூயட் தான் பாட முடியல. ஒரு ஸ்ரீதேவி மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தலாம்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு எங்க அப்பன் வெடியை வச்சு மூதேவி மாதிரி ஒரு பொம்பளையை முன்னால நிறுத்தி கற்றா தாலியை கொற்றா மேலத்தோடு கொட்டி விட்டான். போகிற போக்கில் 3 பிள்ளைகளை பெற்று விட்டேன். ஏதோ லீவுக்காக லண்டனுக்கு என் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிருக்கா. அந்த இன்பிட்வீன் கேப்பில் என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணலான்னு யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப வருஷமாக என் அடிமனசில் தூங்கிக்கிட்டு இருந்த கமலஹாசனை தட்டி கொடுத்து தடவி கொடுத்து தலாட்டு பாடி மேலே கொண்டு வந்து உன்னை ஸ்ரீதேவியை நினைச்சு இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் கதையை கேட்டா கமல்ஹாசனே கண்ணீர் விட்டு கதறிடுவாரியா? விடியா குடியா, நீ எவ்வளவு Dress வேணாலும் குடியா. உன் பொண்டாட்டி வர வரைக்கும் ஆடு ஆடுன்னு ஆடிடுறேன்.